திராவிட மாடல் ஆட்சி நாங்க வெளியிட்ட அந்த அரசு திட்டங்களை தான் இப்போ தாவேக அரசு வந்துட்டு பெயர் மாற்றம் பண்ணி வெளியிட்டு இருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. அவர் எப்பொழுது இந்த திராவிட மாடல் மாறினாரு? நிதி வருகிற போது பண்ணுவாங்க, நிதியே இல்லாத போது எப்படி பண்ணுவாங்க? ஓபிஎஸ் போன்ற பணம் கொடுத்து வாக்குகளை பெற்ற தருதலைகளுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இப்பொழுது இருக்கிறோம். அவர்களுக்கும் பச்சு புதிய அரசோட திட்டங்களை நாங்க தேடிக்கொண்டே இருக்கிறோன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு சார். இல்ல, வயசு ஆயிடுச்சுன்னா எதுவுமே புரியாது. அந்த வகையில ஓபிஎஸ்க்கு இப்போ ஒண்ணுமே புரியாது. கேஎன்ஏருக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லணுமா? ஊரை அடித்து உலகில் போட்டு காவிரியை கைகளுக்குள் சுருக்கிய கயவர் கூட்டங்களின் முதன்மையான கூட்டணி கட்சியினுடைய வலிமையோடு தான் நீங்கள் இந்த இடத்தை அடைய முடிச்சு ஒழிய இல்லைன்னா குளத்தூரை போல நீங்கள் எல்லா இடத்திலும் தோற்கக்கூடிய கட்சி திமுக. கள்ளலாற்றியா கண்டுக்காத நீ புடி, பேருக்கு புடி விட்டுரு. அப்ப நம்ம இதை எப்படி எடுத்துக்க முடியும்? இதுக்கான ப்ரூஃப் வேணும் இல்ல இருக்கிறதுனாலதான் இந்த அறிக்கையை நான் சொல்றேன். லாட்டரியை விற்பதற்கு, போலித்தனமாக விற்பதற்கு அல்லது கள்ளத்தனமாக விற்பவர்களிடம் எவ்வளவு கோடி ரூபாயை இவர்கள் கையூட்டாக வாங்கியிருப்பார்கள் என்பது அவர்களுக்கே நாங்கள் வெளிச்சமாகிறோம். அதுதான் பிரச்சனை. நீங்க மெய்வர மாற்றம் வரும். இன்றைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு முகல் வீரப்பனார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். காரசாரமான சட்டசபையில வந்துட்டு நிதிநிலை அறிக்கை வந்துட்டு தயார் பண்ணி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாம் கண்கூடா பார்த்துட்டு தான் இருக்கோம். இதுல முக்கியமா வந்துட்டு முன்னாள் முதல்வர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த நிதிநிலை அறிக்கை வந்துட்டு எங்க திருப்பினாலும் பாத்தீங்கன்னா திராவிட மாடல் ஆட்சி நாங்க இருக்கும்போது வெளியிட்ட அந்த அரசு திட்டங்களை தான் இப்போ தாவேக அரசு வந்துட்டு பெயர் மாற்றம் பண்ணி வெளியிட்டு இருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஓபிஎஸ்ஆ ஓ பன்னீர்செல்வம் அவர் எப்பொழுது இந்த திராவிட மாடலுக்கு மாறினாரு? இந்த கேள்வியை அவர்கிட்ட நான் வைக்க வருவேன். ஓபிஎஸ் எல்லாம் பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லாத தமிழ்நாட்டு தலைவர்கள் ஒருத்தர். காரணம் என்னன்னா, இதே திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற போது முதல் 21, 22 வருடங்கள்ல இவர் அதிமுகவில் பயணிச்சவர் உங்களுக்கு தெரியும். அன்னைக்கு இதே திமுகவை அவர் எவ்வளவு தூரம் வசைபாடி இருப்பார் என்பது, ஸ்டாலினை எவ்வளவு பலவந்தமாக மோசமான வார்த்தைகளில் பிரயோகித்திருக்கிறார் என்பதையும் நான் நினைவுபடுத்த வருகிறேன். அதுக்கப்புறம் ஒரு 3.5 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட ஓய்வெடுத்தார். அப்படிதான் இதை சொல்லணும். எந்த வேலையும் செய்யலை. தனி கட்சி தொடங்குறன்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதுக்கப்புறம் தனியாக எம்எல்ஏக்களை எல்லாம் கூட்டுறோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வைத்தியலிங்கம் தன் பக்கமே வைத்தியம் பார்த்துட்டு இருக்கணும்னு நினைச்சாரு. வைத்தியலிங்கத்தை அப்புறம் முன்னாடி அனுப்பிச்சாரு. அதுக்கப்புறம் இவர் பின்னாடி போய் திராவிட மாடல் ஆட்சியில் திராவிட மாடல் ஆட்சினா என்ன தெரியுங்களா? முதல்ல திருடுவது, இரண்டாவது இது போல திருடர்களையும் சேர்த்துக்கொள்வது. அதுதான் திராவிட மாடல் ஆட்சியில் 5 ஆண்டு காலத்துல கிட்டத்தட்ட 4.5 ஆண்டு காலம் செய்த செயல். வேற எதையும் செய்யலை. நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு தார் சாலை போடுவது என்பது ஒரு திட்டம். காமராசர் அணையை கட்டினார், காமராசர் சாலைகளை கொண்டு வந்தார், காமராசர் தெருவிளக்குகளை அமைத்தார். அதைத்தானே திமுகவும் பின்பற்றியது. அப்ப அது காமராசர் மாடல் ஆட்சி காப்பி அடித்ததற்கு சமம் என்று ஒத்துக்கொள்வார்களா என்கிற கேள்வி இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப சாலை போடுகிற திட்டம் என்பது மாறி வருகிற ஆட்சியாளர்களும் செய்துதான் ஆக வேண்டும். உடனே நான் ரோடு போட்டேன், நீனும் ரோடு போடுற அப்படிங்கிறது இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான சிந்தனைங்கிறத முதல்ல பார்க்கணும். நீ ரோடு போட்ட, கொள்ளையடிச்ச, நாங்கள் சாலைகள் அமைக்கிறோம், தெளிவாக அமைக்கிறோம். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அதுதான். நீங்க திருட்டு மாடலா இருந்தீங்க, நாங்க வெற்றி மாடலா இருக்கோம். அப்ப நீங்க ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கியதால் நாங்கள் அதை காப்பியடிக்கிறோம் என்கிற பெயரில் பேசுவது அழகல்ல. நீங்க செஞ்சிருக்கிறீங்க, சுருட்டி இருக்கிறீங்க, நாங்க செய்கிறோம், மக்களுக்கு நன்மை பயக்குது. அப்ப இந்த 2 ஆட்சிக்கும் உள்ள வித்தியாசத்தை ஓபிஎஸ் எடை போட்டு பார்க்க வேண்டும். அதை புரிஞ்சு கொள்ளாம நாங்க திராவிட மாடல் ஆட்சியில தான் நாங்க செஞ்சதை நீங்க கொண்டு வரீங்கன்னு சொன்னா, மகளிர் உரிமை தொகைங்கிறத நாங்க இன்னைக்கு மாத்தி இருக்கிறோம். அன்னைக்கு நீங்க கருணாநிதி பேர்ல கலைஞர் உரிமை தொகைன்னு கொடுத்தீங்க. இன்னைக்கு வெற்றி உரிமை தொகைன்னு நாங்க கொடுக்குறோம். நீங்க 1000 ரூபாய் கொடுத்தீங்க. அந்த 1000 ரூபாயும் கிட்டத்தட்ட எத்தனை மாசம்? 28 மாதங்கள் கழித்து நீங்க கொடுத்து, நாங்க இப்ப அந்த 1000 ரூபாய் தொடர்றோம். நிதிநிலை ரொம்ப மோசமா இருந்தாலும் அதை தொடர்ந்துகிட்டு இருக்கிறோம். பட் நீங்க எந்த நிதியிலிருந்து அதை எடுத்தீங்க? மலைவாழ் மற்றும் பழங்குடியின அல்லது தாழ்த்தப்படுத்தப்பட்டவருடைய SC ST நிதியிலிருந்து எடுத்து எல்லா மக்களுக்கும் கொடுத்தீங்க. அங்க ஜாதி தெரியல வாங்கினவங்களுக்கு, அது வேற. அதை இன்னைக்கு சமன்படுத்துவதற்கு ஒரு 1000 ரூபாயை இப்ப 2 மாதமா நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 2500 திட்டத்தை இன்னைக்கு ஒரு நுணுக்கமாக எப்படி எல்லாம் பண்ணும். ஒண்ணு தெரியுமா? நேத்து அந்த இந்த பேச்சுவார்த்தையில அல்லது நேத்து நடந்த அந்த சட்டசபை விவாதங்கள்ல எங்க நிதித்துறை அமைச்சர் சொன்னார், கிட்டத்தட்ட இந்த 90 நாட்களில் 16,000 கோடி ரூபாயை இன்றைக்கு அரசு கசானாவில் சேர்த்திருக்கிறோம் என்று ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்காரு. வெக்கமல்ல உங்களுக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு? இப்ப நீங்க எதை சேர்த்து வைத்திருக்கிறீர்கள்? அரசு கசானாவில் காசே சேர்க்காம
அரசு கசானாவை துரைத்தெடுத்திருக்கிறது தானே உங்க ஆட்சி முறை. அதுதான் திராவிட மாடல் நாங்கள் சொல்றோம், திருட்டு மாடல்னு சொல்றோம். இப்போ ஓபிஎஸ் வந்து இந்த வேலையை இப்படி பேசுகிறார் என்றால் உண்மையிலே இவருக்கு மானம், சூடு, சொரணை ஏதாவது இருக்கிறதா என்றால் எதுவுமே இல்லை. நான் ஒன்று சொல்றேன், புரட்சி தலைவர் வழிவந்தவர் என்று சொல்லுகிற ஓபிஎஸ், புரட்சி தலைவி அம்மாவால் முதலமைச்சராக அழகு பார்க்கப்பட்ட ஓபிஎஸ், இன்றைக்கு சட்டைப்பையில் யாருடைய படத்தை வைத்துக்கொண்டு சட்டசபையிலே பேசுகிறார் என்றால் அம்மா அவர்களுக்கு கொடுத்த பதவிக்கு அழகான பதவியை கொடுத்து அழகு பார்த்ததற்கு இன்னைக்கு துரோகம் செய்கிற இடத்தில் அல்லது இழிவு நிலை செய்கிற இடத்தில் ஓபிஎஸ் திகழ்கிறார் என்றால் ஒருபோதும் அவரை மக்கள் மன்னிக்கவும் மாட்டார்கள், மறக்கவும் மாட்டார்கள். நீங்கள் செய்த இழிவான செயலில் அதிமுகவை விட்டு ஒரு முதலமைச்சர் திமுகவில் போய் இணைகிறார் என்கிற, நான் ஏன் திமுக இவ்வளவு மோசமா படுபாதாளத்துக்கு போய் தோத்ததுன்னா இந்த ஓபிஎஸ் போன்றவர்கள் எல்லாம் சேர்த்து கொண்டதான் காரணம். நீங்க வைத்தியலிங்கத்தை சேர்த்து கொண்டதுதான் காரணம். அது மட்டும் இல்லை, நீங்க அடிச்ச கொள்ளை மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, நான் ஒண்ணு கேட்கிறேன், ஓபிஎஸ் இன்னைக்கு சொல்றாருல இத்தனை நாங்க திராவிட மாடல் ஆட்சியில பண்ணதை நீங்க பண்றீங்கன்னு சொல்றாங்கல்ல, அப்போ ஓபிஎஸ் ஒண்ணுமே பண்ணல அவர் முதலமைச்சராக இருக்கிற போது என்பதை ஒத்துக்கொள்வாரா? அதே இடத்துல ஓபிஎஸ் என்ன சொல்லுவோம்னா, நாங்க செய்வதை மட்டும்தான் சொல்லுவோம்னு சொல்ற இந்த தாவேக்கா தேர்தல் அறிக்கையில எத்தனை விஷயங்கள் நாங்க ஆட்சிக்கு வந்துட்டா மக்களுக்கு செய்வோம்னு சொன்னீங்க, அதுல ஒண்ணு கூட என்ன செய்யாம இருக்கீங்களேன்னு கேள்வி எழுப்புறாரு சார். சிங்கப்பெண், அதாவது 6 சிலிண்டர் சொன்னது அதை எடுத்து காமிக்கிறாரு. சிங்கப்பெண்கள் சிறப்பு திட்டத்துக்கு முதல் கையெழுத்து போட்டார் எங்களுடைய தலைவர். நடந்துகிட்டு இருக்கா இல்லையா? அதே மாதிரி மகளிருக்கு இலவச பேருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த மகளிருக்கு இலவச பேருந்தை அனுப்புவது மட்டுமல்ல, குளிரூட்டிய இலவச பேருந்தை அனுப்புவதற்கு தயார் நிலைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி. இதெல்லாம் ஓபிஎஸ்க்கு புரியுமா என்னன்னு எனக்கு தெரியல. ஒண்ணு. ரெண்டாவது, விவசாயிகளுடைய கடன்களை ஓரளவுக்கு தள்ளுபடி செய்திருக்கிறோம். இன்னும் மீதத்தை பரிசீலனையில பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்ப தள்ளுபடி எல்லாம் நிதி வருகிற போது பண்ணுவாங்க, நிதியே இல்லாத போது எப்படி பண்ணுவாங்க? இது ஓபிஎஸ்க்கு நிதித்துறை அமைச்சரா இருந்தவருக்கு தெரியாதா? நான் ஒண்ணு சொல்றேன், இப்ப மதுபான கடைகளில் எவ்வளவு கட்டமைப்புகள், எவ்வளவு ஒழுங்கமைப்புகள் இன்னைக்கு உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, அதுக்கு ஓபிஎஸ்க்கு தெரியாதா? இல்ல நான் கேட்கிறேன், பள்ளிக்கல்வித்துறையில எவ்வளவு பெரிய திட்டங்களை இப்ப நடைமுறைப்படுத்தி கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த மிதிவண்டியே மாடல் மிதிவண்டி, ஒரு சூப்பர் மிதிவண்டியாக இன்னைக்கு உருவாக்கம் செய்து இன்னைக்கு குழந்தைகளுக்கு கொடுக்கிற திட்டத்தை உருவாக்குறாங்கல்ல. இன்னைக்கு நான் கேட்கிறேன், ஒரு சாலை போடுகிறார்கள் என்றால் அங்க 5 பைசா கமிஷன் இல்லாமல் சாலையை இறுக்கமாக போட்டு நிரந்தரமாக 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சாலை போடுகிறோமே, நீங்க 6 மாசத்துக்கு ஒரு சாலை போட்டீங்களே, அதுதான் திராவிட மாடலா? நான் கேட்கிறேன். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் துல்லியமாக நெருப்பாக வேலை செய்து கொண்டிருக்கிறது அரசு. ஒன்று சொல்றேங்க, நான் இந்த ஓபிஎஸ்க்கு சொல்லுவேன், நீங்கள் எதையும் செய்யவில்லை. அப்படி செய்வதென்றால் கொள்ளையடிப்ப நோக்கம், கொள்ளையடிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருப்பதால் அந்த திட்டத்தை உருவாக்கினீர்கள், கொள்ளையடித்து முடித்தீர்கள். நாங்கள் திட்டங்களை உருவாக்குவதை செயல்படுத்த வேண்டும், முழுமையாக செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். நீங்க பாலங்கட்டினிய 16 கோடியில அடிச்சுட்டு போயிடுச்சுல, ரோடே போடாம கான்ட்ராக்ட்ல எடுத்து நீங்க பில்லெல்லாம் எடுத்து கணக்கு பண்ணி ஒரு 12 கோடி ரூபாய் சுருட்டிங்கல்ல, அப்படி அல்ல தாவேக்கா அரசு. ஒத்த ரூபாய் கொடுத்தாலும் அதுக்கு உரிய பங்களிப்பை இந்த அரசு மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதை துல்லியமாக இருக்கிறோம். நீங்க 2 மாசம் ஆகுதுன்னு சொல்றோம், இந்த இன்னையோட 93வது நாள் நான் பேசிக்கிட்டு இருக்கிறது. நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி அரசு நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஓபிஎஸ் போன்ற பணம் கொடுத்து வாக்குகளை பெற்ற தருதலைகளுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இப்பொழுது இருக்கிறோம். அவர்களுக்கும் பதில். நீங்க எப்படி சொல்றீங்க? அதே ஓபிஎஸ் என்ன சொல்றா, இந்த புதிய அரசோட திட்டங்களை நாங்க தேடிக்கொண்டே இருக்கிறோம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு சார். ஏன் அவருக்கு புரியலையா, இல்ல புரியும்படியான உங்களோட திட்டங்கள் வெளிப்படையா இல்லைன்னு நினைக்கிறாரா? இல்ல, வயசு ஆயிடுச்சுன்னா எதுவுமே புரியாது. அந்த வகையில ஓபிஎஸ்க்கு இப்ப ஒண்ணுமே புரியாது. அதாவது ஒரு விடயத்தை நாங்க சொல்றேங்க, தமிழ்நாட்டு அரசியல் தளத்துல இன்னைக்கு அதிக பெரும்பான்மை மக்களால் நேசிக்கப்பட்ட இயக்கம் தமிழக வெற்றி கழகம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு கணிசமான வாக்குகளை பெற்று இந்த தமிழக ஆட்சியில் நாங்கள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கோம். ஓபிஎஸ்க்கு ஒன்று சொல்கிறேன், 2021 இதே திமுக 45.38% வாக்குகளை பெற்றது. கிட்டத்தட்ட 2,09,82,088 வாக்குகள். இது 2021. 2026 அந்த கட்சி வெறும் 31.40%, 27 கட்சி கூட்டணி. 1,54,82,782. ஆனால் இந்த வாக்குகளை பெறுவதற்காக அவர்கள் செலவழித்த தொகை கிட்டத்தட்ட 2,000 கோடி. 2,000 கோடி ரூபாயை செலவழித்து 1,54,00,000 வாக்குகளைத்தான் இவர்கள் பெற முடிகிறது என்றால் ஓபிஎஸ் இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கணும், மக்கள் திமுகவை வெறுக்க தயாராகி விட்டார்கள்
27 கட்சி கூட்டணி சேர்ந்தாலும் நாங்கள் அங்கீகரிக்க முடியாது என்று மக்களால் தீர்மானிக்கப்பட்ட ஒரு கட்சியாகத்தான் இன்றைக்கு திருட்டு முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் பரிணமித்து நிற்கிறது. ஆனால் தமிழக வெற்றி கழகம் எடுத்த எடுப்பிலேயே கிட்டத்தட்ட அதிக பெரும்பான்மையான இடங்களையும் அதிக பெரும்பான்மையான சதவிகிதங்களையும் எங்க தமிழக வெற்றி கழகம் பெற்றிருக்குன்னு சொன்னா மக்கள் மனதில் என்றைக்கும் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிற தாவேகா இந்த 5 ஆண்டு காலம் மட்டுமல்ல 50 ஆண்டுகள் மட்டுமல்ல தாவேகா என்கிற ஒரு கட்சி இருக்கிற வரை தமிழகத்தை ஆளுகிறதற்கான சூழலை கட்டமைப்பை இன்றைக்கு எங்கள் தலைவர் விஜய் உருவாக்கி கொண்டு. இதே மாதிரி இப்போ இன்னொரு அமைச்சர் வந்து ஒரு KN நேரு விமர்சனம் வந்து சொல்லியிருக்காரு, நீங்க வெறும் 108 தான் சீட்டு வாங்கியிருக்கீங்க, அதை விட பாத்தீங்கன்னா நாங்க அதிகமா தான் வாங்கியிருக்கோம். ஏன்னா எங்க கட்சி பக்கத்துல இருக்க கட்சிலாம் சேர்ந்து எங்களுடைய சீட்டு பார்த்தாலே அதிகமா இருக்கும், எங்க கிட்ட ஆளுங்களை வச்சுதான் நீங்க இப்ப ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஒரு விமர்சனம் சொல்றாரு. KN நேருக்கெல்லாம் நாங்க பதில் சொல்லணுமா? ஊரை அடித்து உலகில் போட்டு காவிரியை கைகளுக்குள் சுருக்கிய கயவர் கூட்டங்களின் முதன்மையானவர் KN நேரு போன்றவர்கள் எல்லாம் இந்த தேசத்தின் மிக மோசமான கொடூரமான மனித மிருகங்கள். நான் ஒன்று சொல்றேன், இவரெல்லாம் காசு கொடுத்து ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றதாகத்தான் இன்னைக்கு வரலாறு. மக்கள் மனதில் வென்றவர் அல்ல. நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, இன்னைக்கு நாங்க 108 தொகுதியை பெற்றிருக்கிறோம் என்றால் தனிப்பெரும்பான்மையா. இப்ப KN நேரு சொல்ல வராரா, அதிமுகவும் திமுகவும் ஒன்றுதான், நாங்கள் ஒன்றாகத்தான் பயணிக்க போகிறோம் அப்படிங்கிறத சூசகமா சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு எடப்பாடி என்கிற டெட்பாடி தான் விளக்கம் சொல்லணும். அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக 1972களில் கட்சியை தொடங்கினாரோ, எந்த நோக்கத்திற்காக திமுகவை வசைபாடி லட்சோப லட்சம் தொண்டர்களோடு வெளிவந்து இந்த கட்சியை தொடங்கினாரோ, அதற்கு பிறகு 13 ஆண்டுகள் வனவாசகத்தை திமுகவிற்கு கொடுத்த எம்ஜிஆர் அவருடைய வழிவந்தவர்கள் புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதாவாக இருக்கட்டும், அதற்கு பிறகு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத OPS EPS ஆக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எம்ஜிஆர் கொள்கையை பின்பற்றினார்களா இல்லையா? இந்த கேள்விக்கு பதில் வேண்டும். ஒன்று, KN நேரு போன்றவர்கள் இன்றைக்கு நாங்கள் எல்லாம் ஒன்னாத்தான் இருக்கிறோம் அப்படி நாங்க கொடுத்த வெற்றியில நான் சொல்றேன், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இல்லை என்றால் நீங்கள் இதை கூட வெற்றி பெற்றிருக்க முடியாது என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். ஏன்னா கூட்டணி கட்சியினுடைய வலிமையோடு தான் நீங்கள் இந்த இடத்தை அடைய முடிச்சு ஒழிய இல்லைன்னா குளத்தூரை போல நீங்கள் எல்லா இடத்திலும் தோற்கக்கூடிய கட்சி திமுக. இன்னைக்கு எத்தனை அமைச்சர்கள் ஜெயிச்சிருக்கான்? நீங்க அதிமுகவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அமைச்சர்கள் எல்லாம் வெற்றி பெற்றாங்க. ஆனால் திமுகவில் பாரம்பரியமாக கட்சியில் இருந்த எண்ணற்றவர்கள் தோற்று போனார்கள். அது அன்பில் மகேஷ் பொய்யாமொழியாக இருக்கட்டும், அல்லது நீங்க கீதா ஜீவனாக இருக்கட்டும், எந்த பெரிய கருப்பனாக இருக்கட்டும், அல்லது எவராக இருந்தாலும் திமுகவுடைய அடிமட்டத்திலிருந்து வந்தவர்கள் தோற்று போயிருக்கிறார்கள். அப்ப திமுகவை மக்கள் ஏற்கவில்லை, அதிமுகவிலிருந்து வந்தவர்களை ஏற்றிருக்கிறார்கள். அப்ப KN நேரு போன்றவர்கள், அவர் அமைச்சர் இல்ல, முன்னாள் அமைச்சர், அந்த முன்னாள் அமைச்சர் இன்றைக்கு எங்களை பார்த்து பேசுகிறார் என்றால் என்ன தகுதி இருக்குன்னு தான் நாங்க கேட்கிறோம். 108 தொகுதியிலும் தனிப்பெரும்பான்மையாக எந்த கூட்டணியும் இல்லாமல் மக்கள் கூட்டணியை மட்டுமே நம்பி ஒரு மகத்தான தலைமையை பெற்றிருக்கிற எங்கள் தலைவர் விஜயனுடைய தலைமையில் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு மகத்தான வெற்றியை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்றால் வெக்கமா இல்லையா உங்களுக்குலாம்? ஆண்ட கட்சி தானே நீங்க. அப்போ உங்களுடைய செயற்பாடுகளை மக்கள் வெறுத்திருக்கிறார்கள். ஆகையால் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கும். இப்போ மற்ற கட்சியில இருந்துட்டு நீங்க அமைச்சர்களை உங்க கட்சிக்கு வராங்க, நீங்களும் சேர்த்துக்கிறீங்க. எலெக்ஷன் டைம்ல நீங்க என்ன சொன்னீங்க? இது வந்து தீய கட்சி, தீய சக்தி, ஊழல் சக்தின்னு தான் நீங்க சொன்னீங்க. திராவிட கட்சிகளை பார்த்து நீங்க அந்த மாதிரி தான் சொன்னீங்க. அப்படிப்பட்ட அந்த கட்சியில இருந்து வந்தவங்களை ஏன் உங்க கட்சியில சேர்ந்துக்கிறீங்க? ஏன்னா இப்போ ஊழல் கட்சிக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க, கொள்ளையடிக்கிற கட்சிக்காரங்க அமைச்சர்கள் சொல்றீங்க. அதே வேலைதான் இந்த கட்சியில வந்தாலும் அவங்க பண்ணிடுவாங்களோன்ற ஒரு பயம் மக்கள்கிட்டே இருக்கு. அப்புறம் ஏன் நீங்க சேர்த்துக்கிறீங்க? திமுகவுல கொள்ளையடிச்ச அமைச்சர்களை யாராவது சேர்த்திருக்குமா? அதிமுகவிலே தான் நீங்க சொல்லியிருக்கீங்க ஊழல் சக்தின்னு சொல்லியிருக்கீங்க. அதிமுக ஊழல் சக்தியாக இருந்தது. ஆனால் அவர்கள் 5 லட்சம் கோடிக்குள்ள வச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 65 ஆண்டு காலம் இந்த தமிழ்நாடு. ஆனால் இப்ப 5 ஆண்டுகளுக்குள் பள்ளிக்கரணையே ஆட்டை போட துடித்தவர்கள் தானே நீங்கள். அதிமுக அந்த மாதிரி ஏதாவது செஞ்சாங்களா? அப்ப அவங்க தூய கட்சி சொல்றீங்க. தூய சக்தி அவர்களும் ஊழல் செய்தார்கள், இல்லை என்று மறுப்பதற்கில்லை. நீங்க யாரை குறிப்பிடுறீங்கன்னு எனக்கு தெரியும். விஜயபாஸ்கர்கள்ல எப்படி சேர்த்தீங்க அப்படிங்கிற அது வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது. ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு விஜயபாஸ்கர் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு பொறுப்பு தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார், பொறுப்பு மாவட்ட செயலாக போட்டிருக்கோம். பழக்கப்பட்ட ஒரு கை எப்படி சார் இல்ல லஞ்சம் வாங்கி ஊழல் செஞ்சு? இங்க பாருங்க, ஒரு செய்தி உங்களுக்கு ஒன்று சொல்றேன். கடவுளுக்கு போய் காணிக்கையாக்குவது முடிதான், கைகள் அல்ல. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எது வளர்கிறதோ அதைத்தான் கொடுக்க முடியும். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை எப்படி தெரியுமா, எது வளர்கிறதோ, யார் வளர்ந்தார்களோ அவர்கள் எங்கே வைப்பது என்பது எங்கள் தலைவனுக்கு தெரியும்.
ம், நீங்க விஜயபாஸ்கருக்கு வந்து மாநில லெவல்ல பொறுப்பு கொடுத்துருக்கோம். ம், ஏன்னா அவர் ஆற்றிய செயல்களை பொறுத்து. ம், ஆனால் அவருக்கு மாவட்ட அளவில் அவருக்கு பொறுப்பு கொடுத்துருக்குன்னு சொன்னா அவர் மேல வழக்கு இருக்கு. ம், அவர் நீதிமன்றத்தில் அதை ம், உடைத்து விட்டு வெளியே வர வேண்டும். அது நாங்க கவனமா இருக்கோம். ம். அவர் குற்றம் செய்தால் நீதிமன்றம் தண்டனை கொடுக்கும். விஜயபாஸ்கருக்காக இருக்கட்டும், இல்ல வேற நீங்க அந்த ஒரு ஆளைத்தான் சொல்ல முடியும். எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு கூட ஊழல் குற்றச்சாட்டுகள் பெரிதாக இல்லை. ம். ஆனா நீங்க அந்த புதுக்கோட்டை இன்னைக்கு வந்து விஜயபாஸ்கர் அவர்களை நீங்கள் அப்படி பார்க்கிறீர்கள் என்றால் நீதிமன்றம் தன் கடமையை செய்யும். விஜயபாஸ்கர் அதிலிருந்து வெற்றி பெற வேண்டும் அல்லது நீதிமன்றம் தண்டனை கொடுக்க வேண்டும். பொறுத்திருந்து பாருங்கள். விஜயபாஸ்கர் என்கிறவர் ஊழல் செய்தாரா இல்லையா அப்படிங்கிற நீங்களோ நானும் தீர்மானிக்க முடியாது. அது நீதிமன்றம் தீர்மானிக்கும். பொறுத்திருக்கு. சட்டசபையில இப்போ நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோம், பட்ஜெட் கூட்டத்தோட ஓடி இருக்கு. அதுல வந்துட்டு முன்னாள் முதலமைச்சர், அதாவது துணை முதலமைச்சர் சில விவாதங்களை வந்துட்டு உங்களுக்கு நேரா கொடுக்குறாரு. அதாவது நம்ம உதயநிதி ஸ்டாலின் தான் அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி திரு ஆதவ் அர்ஜுனா அவங்க பேசியிருக்காங்களே, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது லாட்ரி அமைச்சர்கிட்ட இருந்து தான் நாங்க வந்து கோடிகளை வாங்கணும்ன்ற மாதிரி இவர் வந்து சொல்றாரு. உங்க மாமா கிட்ட போய் கேளு, அவர் வந்து உங்க அப்பா கிட்ட போய் கேளுன்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த விவாதம் வந்து ஒரு ஆரோக்கியமான விவாதமா? அதாவது தேர்தல் நிதி அல்லது கட்சி வளர்ச்சி நிதி என்றெல்லாம் இவர்கள் வாங்கியிருக்கிறார்கள். 1282 கோடியை திமுக வாங்கியிருக்கிறது. 900 கோடியை லாட்டரி அதிபரிடமிருந்து வாங்கியிருக்கிறது. மீதம் 382 கோடி எங்கிருந்து வாங்கியதாக இதுவரை கணக்குண்டா? நீங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிமுக காசு வாங்கியிருக்கு தெரியுமா? 56 கோடி கிட்ட வாங்கியிருக்காங்க. அது கட்சி நிதின்ற பேர்லயா? பேர்ல வாங்கியிருக்காங்க. நாம் தமிழர்னு ஒரு கட்சி இருக்குல்ல, அது வாங்கியிருக்குங்க 2.5 கோடி. இது யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க? அதான் யார்கிட்ட இருந்து வாங்கினான்னு தெரியல, யார் அதெல்லாம் கொடுத்தான்னு தெரியல. தேர்தல் பத்திரங்கள் கொடுத்துன்னு வாங்கியிருக்காங்க. அப்ப நம்ம இதை எப்படி எடுத்துக்க முடியும்? இதுக்கான ப்ரூஃப் வேணும்ல? இல்ல இருக்கே, இருக்கிறதுனாலதான் இந்த அறிக்கையை நான் சொல்றேன். ஒண்ணு சொல்லவா? இந்தியா முழுவதும் திரிணாமுல் காங்கிரஸ் வாங்கியிருக்கு, ஐக்கிய ஜனதா தளம் வாங்கியிருக்கு, பிஜு ஜனதா தளம் வாங்கியிருக்கிறது. இது எல்லாமே மாநில கட்சிகளே, ஏன் கம்யூனிஸ்டுகளே வாங்கியிருக்கிறார்கள். இல்ல வாங்கியிருக்காங்கன்னு சொல்றீங்க, அதுக்கான ப்ரூஃப் யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க? இப்ப அந்த ப்ரூஃபை யார் வெளியிடணும்? அந்தந்த கட்சியில் எங்களுக்கு கட்சி நிதியாக இவங்க கொடுத்துருக்கிறான்னு சொல்லணும்ல. நான் கேட்குறேன், திமுக இதுவரை வாய் திறந்ததுண்டா? நாங்கள் மார்ட்டின் அவர்களிடமிருந்து நாங்கள் 900 கோடியை பெற்றிருக்கிறோம் என்று பேசியதுண்டா? இன்னைக்கு சட்டப்பேரவையில் வந்து லாட்டரின்னு சொல்ல போகத்தானே மாட்டிக்கினாரா இல்லையா? நம்ம இவ்வளவு நாளா நினைச்சா 500 கோடி தான் கொடுத்துட்டு போவாங்க. பிளஸ் 400 கோடி எங்கிருந்து வந்தது? அதாவது அதுல ஒரு லாட்டரி அதிபருடைய புதல்வர் சொல்லுகிறார், நாங்க வந்து லாட்டரியை வந்து உரிமை பெற்று நடத்துகிறோம் என்று சொல்லுகிறார். எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கள் என்று சொல்லுகிறார். அதுக்கு ஸ்டாலினும் உதயநிதி என்ன சொன்னாங்கன்னா, கள்ளத்தனமா விற்கிறதா இருந்தா நீங்க வித்துக்கங்க, நாங்க அனுமதி தரோம்னு சொன்னா அவங்க என்ன சொன்னாங்க, அப்படி ஒரு வியாபாரத்தையும் நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கிட்டாங்க. ஆனா 900 கோடி நீங்க எதுக்கு கொடுத்தீங்க? சரி கொடுத்துட்டீங்க, அனுமதி ஏன் கொடுக்கல? என்ன காரணம்னு சொன்னா, கள்ள லாட்டரி இன்னொரு கம்பெனிட்ட கொடுத்து விற்க சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்குது இந்த ஆட்சி முறை? அப்ப ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் திட்டமிட்டு தமிழ்நாட்டை சுரண்டி கொடுக்கிற வகையில் தன் குடும்ப நலனுக்காகவே கள்ள லாட்டரியை புழக்கத்தில் நிறைய இடத்துல காவல்துறை பிடிப்பாங்க, விட்டுருவாங்க. என்ன காரணம்னா மேலிட உத்தரவு. கள்ள லாட்டரியா கண்டுக்காத, நீ புடி, பேருக்கு புடி, விட்டுரு. அப்ப அவங்கள்ட்ட எத்தனை கோடி வாங்கியிருப்பாங்க? அது தேர்தல் நிதியா தானே வந்திருக்கணும். அதையும் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. 900 கோடியை மார்ட்டின் குடும்பத்தினரிடமிருந்து பெற்றவர்கள் லாட்டரியை விற்பதற்கு, போலித்தனமாக விற்பதற்கு அல்லது கள்ளத்தனமாக விற்பவர்களிடம் எவ்வளவு கோடி ரூபாயை இவர்கள் கையூட்டாக வாங்கியிருப்பார்கள் என்பது அவர்களுக்கே நாங்கள் வெளிச்சமாக விடுறோம். அதுதான் பிரச்சனை. இன்னைக்கு கிட்டத்தட்ட 1232 கோடியில் எங்க இருந்து வந்தது, எப்படி வந்தது? அதை அந்தந்த கட்சிகள் வெளியிட வேண்டும். அப்பதான் அது புரியும். நான் கேட்கிறேன், எவரிடமும் நீதி வாங்காமல், நிதியும் வாங்காமல் மக்களின் நீதியோடு ஒரு ஆட்சி முறை நடக்கிறது என்றால் உலகத்திலேயே தமிழக வெற்றி கழகத்தை தவிர வேற எதுவும் இல்லைன்னு நான் சொல்றேன். யாருக்கிட்டே நிதி வாங்கல, இப்பவும் வாங்கல. அதனாலதான் 16,000 கோடி இன்றைக்கு அரசு கெசட்டில் பணங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது, வந்து கொண்டிருக்கிறது நிதி என்றால் அப்போ ஒரு நேர்மையான ஆட்சி தானே நடந்துகிட்டு இருக்கு. யாருக்காவது இதை பற்றி பேசுவதற்கு துப்பு இருக்கிறதா? நான் கேட்கிறேன். நான் கூட நினைச்சேன் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரிலே திமுக கலந்துக்காதுன்னு நினைச்சேன். ஆனால் இன்னைக்கு கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நாகரிகத்தோடும் மாண்போடும் சட்டப்பேரவை இன்றைக்கு சபாநாயகர் அவர்கள் தெளிவாக நடத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இவ்வளவு பெரிய நிதி நெருக்கடியில் தமிழ்நாடு அரசு செயல்பட்டாலும் நாம் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் அங்கே விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. வேளாண் துறைக்கு வெறும் கிட்டத்தட்ட 14,984 கோடி தான் ஒதுக்கி இருக்கிறீர்கள் என்று பாமக சார்பில் குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். பள்ளி கல்வித்துறைக்கு 44,527 கோடியை இன்றைக்கு எங்களது அரசு ஒதுக்கி இருக்கிறது. உயர்கல்வித்துறைக்கு 8,393 கோடியை ஒதுக்கியிருக்கிறார்கள். மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு 23,357 கோடியை ஒதுக்கியிருக்கிறார்கள்.
தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறைக்கு 2022 கோடியை ஒதுக்கி இருக்கிறது. சிறப்பு திட்ட செயலாக்கத்துறைக்கு 17,150 கோடி ஒதுக்கி இருக்கிறது. இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறைக்கு 1,051 கோடி ஒதுக்கி இருக்கிறார்கள். சமூக நீதித்துறைக்கு 3,937 கோடியை ஒதுக்கி இருக்கிறார்கள். திறனாளிகள் நலத்துறைக்கு 1,485 கோடியை ஒதுக்கி இருக்கிறாங்க. சமூக நலன் மகளிர் உரிமை தொகை 9,818 கோடியை ஒதுக்கி இருக்கிறது. வேளாண் துறைக்கு 14,984 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு நிதி சுமைக்குள்ளும் இத்தனாயிரம் கோடியை இன்றைக்கு ஒதுக்கி அதற்கான உரிய தீர்வை காணுமாறு உத்தரவிட்டிருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எல்லா துறையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். ஆக ஒவ்வொரு துறையும் எவ்வாறு செயலாற்ற வேண்டும், எப்படி பணியாற்ற வேண்டும், தினந்தோறும் சட்டசபையில் தான் நேரம் போக அந்தந்த IAS அதிகாரிகள் அந்தந்த துறை அமைச்சர்களை அழைத்து என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம் என்பதை விரிவாக்க கூட்டத்தை நடத்தி நலத்திட்டங்களை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கான அனைத்து உரிமைகளையும் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு இதை விட என்ன சாட்சியாக இருக்க போகிறது. இன்னைக்கு நாம் பேசுகிற போது சௌமியா அன்புமணி அவர்கள் ஒரு தெளிவான, அவர்களை நாங்கள் பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். இது மாதிரி ஏகப்பட்ட திட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. 10 கிலோமீட்டருக்கு ஒரு அணையை கட்டுங்கள், பெய்கிற மழையினுடைய உபரி நீர்களை பாதுகாத்தாலே தமிழ்நாடு செழிக்கும். இன்றைக்கு 100லிருந்து கிட்டத்தட்ட 400லிருந்து 800 அடி வரை குழி தோண்டுகிறார்கள், குழாய் பதிக்கிறார்கள், தண்ணீரை உறிஞ்சுகிறார்கள். நிலம் எவ்வளவு தூரம் தாங்கும் என்பதையெல்லாம் கருத்தில் கொண்டு உரையை இன்றைக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிகழ்த்தியிருக்கிறார்கள் என்றால் அதற்கும் உரிய பதிலை எங்களது நீர்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஆனந்த் அவர்கள் ஒரு தெளிவான அறிக்கை, ரொம்ப, அதாவது தோணி மடுவுன்னு ஒண்ணு இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? மடுவு, அதாவது தோணி மடுவு திட்டங்கிறது நான் வாழ்ந்ததுனால நான் சொல்றேன். சந்தனக்காடுகள்ல தோணி மடுவுன்னு ஒரு இடம் இருக்கு. கிட்டத்தட்ட அது தாமரைக்கரை, தட்டக்கரை, பெச்சிலிட்டி பகுதிகளில் ஊர்ந்து வருகிற தண்ணீர், அதாவது மணியாச்சி பள்ளத்திலிருந்து வருகிற பெருக்கெடுத்து ஓடி வருகிற மலையிலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் எங்க கலக்குதுன்னா காவிரில ஒன்னாந்து கலக்குறாங்க. அதுதான் தோணிமடுவு திட்டம். அந்த தோணிமடுவு திட்டத்திற்கு கூட நிதி ஒதுக்க வேண்டும் என்று பேசுகிற இடத்திற்கு பாமக வந்திருக்கிறதுனால் நெஞ்சார பாராட்டுகிறோம், நாங்க சொல்றோம். ஆக ஒவ்வொரு திட்டங்களையும் தமிழ்நாட்டில் கொண்டு வருகிற போது விவசாயம் செழிக்க வேண்டும், இந்த தொகை போதிய தொகையாக இல்லை, இன்னும் கூடுதல் நிதியாக ஒதுக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அது மாதிரி எங்களுடைய ஆனந்த் அமைச்சர் அவர்கள் ரொம்ப தெளிவாக இத்தனை ஏரிகளை நாங்கள் தூர்வார காத்திருக்கிறோம் என்றெல்லாம் அவர்கள் கிட்டத்தட்ட 2000 ஏரிகளுக்கு மேல் கணக்கிட்டு சொல்லப்படுகிறது. 22,000 ஏரிகள் கணக்கில் எடுப்பில் வைத்திருக்கிறார்கள். எல்லா ஏரிகளையும் தூர்வாரி ஒரு தமிழ்நாட்டினுடைய வேளாண் உற்பத்தி மண்டலமாக உருவாக்குவதற்கு எல்லா வகையிலும் திட்டங்கள் தீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தெரியாத நான் இன்னைக்கு எங்க முதலமைச்சர் மாண்புமிகு எங்களுடைய அண்ணன் காவலர்களுக்கு இன்றைக்கு பதக்கம் வழங்கும் விழாவிலே கலந்து கொண்டதால் சட்டசபைக்கு வரல. ஆனா இப்ப பறந்து போயிட்டு இருக்கிறார். நான் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் நேரம் நெருங்கிருப்பார் நான் நினைக்கிறேன். ஏன் நான் இதை சொல்றேன்னா, சுற்றி சுழன்று ஓடுகிற இந்த எங்களது நம்மளுடைய முதலமைச்சர் நேற்றைய தினம் கொஞ்ச நேரம் காணவில்லை என்றெல்லாம் உடனடியாக சபாநாயகர் அவர்கள் அதுக்கு ஒரு தடுப்பு போட்டார். என்ன போட்டாங்க? அவர் அலுவல் பணி காரணமாக அலுவலகத்திலே சில கோப்புகள் தங்கி இருக்கிறது, அந்த கோப்புகளில் கையெழுத்திடுகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார். இருந்தாலும் சபையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கண்காணித்துக் கொண்டுதான் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிற போதுதான் அமைதியானவர். இல்லைன்னா அவங்க என்ன பிரச்சனை கிளப்பிருப்பாங்க தெரியுமா? ஓடிவிட்டார் முதல்வர், காணாமல் போய்விட்டார் முதல்வர் என்றெல்லாம் கங்கணம் கட்டி கொண்டு பேசியிருப்பார்கள். பல விமர்சனங்கள் வந்துச்சு இல்லையா? பேசவே மாட்டேங்கிறாரு, வாயை திறக்க மாட்டேங்க, எதுக்கும் ஒரு அறிக்கை விட இப்ப பேச ஆரம்பிச்சுன்னா எல்லாரும் காணாம கடிகார முட்கள் அமைதியாகத்தான் கிடக்கும், காலம் ஓடிக்கொண்டே இருக்கும். முற்கள் சரியான திசையை நோக்குகிற போதுதான் நமக்கு காலம் என்னவென்பதை கடிகாரம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. அதை போலதான் நம்மளுடைய முதல்வர் அமைதியாக இருந்துதான் காலத்தை உணர்த்தி கொண்டிருக்கிறார். கடிகாரத்தை போன்றவர் எங்களுடைய முதல்வர். 24 மணி நேரமும் நொடிகள் சுத்துவதை போல 24 மணி நேரமும் நொடிக்கு நொடி தன் பணியை கடமையாற்றி செய்து கொண்டிருக்கிறார் என்பதை எதிர்கட்சிகளுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி சார். ரொம்ப அழகா மக்களுக்கு புரியுற மாதிரி ஒரே வரியில ரொம்ப அழகா சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி.